ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் வ்ளாக். இன்னைக்கு நம்ம மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு அரைச்சி விட்ட குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1.5 ஸ்பூன் தனியாப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பையும் மொச்சக்கொட்டையும் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அந்த மொச்சக்கொட்டையும் கூட சேர்த்து நல்லா காயை வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்த பின்னாடி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு இப்போ தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாம்ஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.